பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் புகழவும் உன்னதமான வார்த்தைகளை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரை உன்னதமான காலைவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. ஆகையால் ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் வந்து விடுதலை தருவீராக. எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விளக்கி எங்களை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. தகப்பனே, யோது தொலைக்காட்சி கூட பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவரே உங்கள் மத்தியில் தூய ஆவியானவரை ஆசீர்வாதமடைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க விடுதலை தந்து உடைய உன்னதமான வல்லமையால நிரப்பி யாவரையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த கிருபையின் வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு பாடுகிற பாடல்கள் உன்னதமான வார்த்தைகள் ஆண்டவரே யாவற்றும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீரே எங்களோடு தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும் இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்று கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி
ஆனதுனால ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் இதே விசுவாசத்தோடு இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்மளுடைய நாட்டுக்காக, நம்மளுடைய ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, நம் ஒவ்வொரு மக்களின் இணையத்துக்காக இப்பொழுது பாரத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. அன்பின் பரலோகம் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல தகப்பனே ஒவ்வொரு திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்தியா தேசத்துல மட்டும் இல்ல தகப்பனே, உலகம் முழுவதும் இயேசுப்பா ஒவ்வொரு திருச்சபையை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இயேசுப்பா, திருச்சபையில இருக்கிற இயேசுப்பா ஒவ்வொரு போப்பை நீங்க தொடுவீராக, எங்க போப்பை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நல்ல உடல் சுகம் கொடுத்து நீங்க அவங்களை தொடுவீராக தகப்பனே. இயேசுப்பா, ஒவ்வொரு சர்ச்சஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் தகப்பனே, ஒவ்வொரு பிஷப்ஸ் இயேசுப்பா, ஒவ்வொரு மிஷனரிஸ் தகப்பனே, எல்லாரும் கார்டினல்ஸ் லார்ட் ஜீசஸ் எல்லாரையும் நீங்க தொடுவீராக. உம்முடைய பிள்ளையாக வாழும்போது தகப்பனே அவங்களுக்கு எந்த நோய்கள் வந்து தொடாதபடி இயேசுப்பா, தீமைகள் அணுகாதபடி நீங்க அவங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஃபாதர்ஸ் பிரீஸ்ட் நீங்க தொடுவீராக, ஒவ்வொரு பிரதர்ஸ் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நன்ஸ் நீங்க தொடுவீராக தகப்பனே. You touch them with your holy power, Lord. Hallelujah. Strength, Lord Jesus. இயேசுப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. பணியாளரை நீங்க ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மிஷனரிஸ் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இயேசுப்பா எல்லா உடைய ஊழியக்காரர்கள் மேல நீங்க நிறைவான ஆசீர்வாதம் தருவீராக தகப்பனே. குடும்பத்தை எல்லாரும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுப்பா, இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க பிரசிடென்ட்ல இருந்து இயேசுப்பா, எங்க பிரைம் மினிஸ்டர்ல இருந்து தகப்பனே, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ் இயேசுப்பா, ஒவ்வொரு கார்ப்பரேட்டர்ஸ் தகப்பனே, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தகப்பனே, இந்தியன் ஆர்மி, you bless each and everybody Lord, especially you bless all these soldiers Lord Jesus, as they're working day and night for the Indian country Lord. You give them the strength Lord Jesus, you give them the ability Lord Jesus, whatever they do Lord, they should come to the top of the mountain Lord Jesus. Praise them Lord Jesus. எந்த ஒரு disaster அவங்களுக்குள்ள வராதபடி தகப்பனே, இயேசுப்பா, எந்த ஒரு சண்டை வார் இருந்தாலும் தகப்பனே, you give them the strength Lord Jesus. Our Indian army Lord Jesus, our Indian soldiers Lord Jesus should be the warrior of you Lord Jesus. You please, you are the armor of God Lord Jesus. You put the shield Lord Jesus. Cover them with your shield, cover them with your wings Lord Jesus. You protect us Lord Jesus. இயேசுப்பா, மூலியமா தகப்பனே நீங்க எங்களை protect பண்ணும் ஆண்டவரே. இயேசுப்பா, Lord Jesus, இந்த நேரத்துல தகப்பனே இந்தியா முழுவதும் தகப்பனே எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் இயேசுப்பா, எல்லா பொலிட்டிஷியன்ஸ் தகப்பனே, ஒவ்வொரு எல்லாரும் நீங்க தொடுவீராக. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு லீடர்ஸ் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. all the lawyers Lord Jesus, all the judges Lord, எல்லாத்துலயும் நீங்க தொடுவீராக தகப்பனே. You give them the strength Lord Jesus. What do the case shall take Lord Jesus, it should be according to your will Lord Jesus. Amen. நீங்க அவங்கள வழி நடத்தணும் ஆண்டவரே. ஒவ்வொரு டாக்டர்ஸ் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவரை நீங்க தொடுவீராக தகப்பனே. Lord Jesus, you bless each and every patient Lord Jesus who are there in the hospitals Lord. இயேசுப்பா, யார் தகப்பனே இயேசுப்பா எழுந்து கூட நடக்க முடியாம கொண்டிருக்கிறாங்க தகப்பனே, நோய் இல்ல தகப்பனே, துன்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, நீங்க இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே எல்லா நோய்களும் சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. இயேசுப்பா, உங்களை நோக்கி கூப்பிடும் போது தகப்பனே எல்லா நோய்கள் இந்த நேரத்துல பரவுவீராக தகப்பனே. எல்லா நோய்கள் பறந்து போகட்டும் ஆண்டவரே. உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரை தகப்பனே எந்த ஒரு பாகத்துல நோய் இருந்தாலும் ஒரு சொட்டு ரத்தம் அவங்க மேல தெரியும் இயேசுப்பா. நீங்க ஒரு மருத்துவராய் இருந்து you be the medicine Lord Jesus. You be the strength for all the people Lord. Let all the sickness Lord Jesus, let all the diseases, virus, whatever it is Lord, let it run away in the name of Jesus. Amen. You heal them and you touch them Lord Jesus. இயேசுப்பா, இந்தியா முழுவதும் தகப்பனே எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை தருவீராக தகப்பனே. ஒரு எழுப்புதல் சீக்கிரம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. Let the Indian economy rise Lord Jesus. You bless all the institutions Lord. You bless all the working, non-teaching and teaching staff Lord Jesus. Let their salary, let their wages
just go raise higher, Lord Jesus. As they're walking, Lord, they should get the same thing, Lord Jesus. Yes, Father. You bless them and you guide them, Lord Jesus. Everything I surrender into mighty hand, righteous hand, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இறை வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த சுரலை உண்ணும் போது அது தேனினா இனிமையா இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உண்ணும் போது அது தேனினா இனிமையா இருப்பது என்று எப்படி அறிந்து கொள்ளணும் என்றால், அதை உண்ணும் போது தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சுவைத்து உண்ணும் போது, ஆண்டவருடைய வார்த்தை உள்வாங்கும் போது தான் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் தன்னையை நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. We offer all our souls into your hands, Father Lord God, Jesus. You purify them, Lord Master. Amen. Make us worthy to come and sit under your presence, Lord Yes, Jesus. Father We Jesus. glorify your holy name, Lord Jesus. Hallelujah. Praise you, we glorify your blessed name, Lord Amen. Father. Amen. We invoke your presence into our presence right Yes, now, Lord Father Father, Jesus. as we offer ourselves to you, Lord Jesus. Amen. You clear everyone's mind, Lord Jesus. Yes, Especially Father. we pray for all the viewers who are watching this Amen. channel, Lord Yes, Father. You bless each and every one of them, Lord. You bless them, their Lord. families, Lord Jesus. Amen. May there be peace and happiness in their homes, Lord Father. Amen. We Amen. pray for all the families to be united, Lord Yes, Jesus. Lord. Let them be united. unity and Amen. let them pray to you in unity, Lord Yes, Jesus. Father God Jesus. We pray that the word that is going to be studied today, Lord Yes, Jesus, Lord. it should touch each and everyone's heart, Touch Lord every Jesus. heart, It should be Lord put Jesus. into practical into their Amen. lives, Lord Jesus. Amen. We pray for all the viewers who are watching this channel, Amen. especially those who are suffering with sicknesses, Lord Yes, Jesus. Lord. Let You your give them word the heal them, Lord Lord Jesus. Let your word be a Amen. healing touch to them, Yes, Lord Father Jesus. God. We pray for all those viewers who are watching this channel. Yes, distress, Jesus. Lord Jesus. Amen. You comfort their souls, Your Lord word should Jesus. comfort every Yes, Lord heart. Father, we Amen. pray for all those viewers who are watching this channel Yes, without no Father. employment, Lord Jesus. Yes, Father. You invoke a new job for them, Lord Yes, Jesus. God, You Jesus. create a new way for them, Create a Lord new way, Jesus. Lord. Amen. We pray for all the students who are watching this channel, Lord Yes, Jesus. Father. You give them all good knowledge. Good and strength, knowledge, Jesus. Lord Father. You bring your knowledge into them, Lord Amen. Jesus. You impart your Help them knowledge. to study Amen. well, Lord Jesus. Yes, Father. Not only in education, Lord, Yes, but also Lord. in your The Bible, Lord spirituality. Jesus. Yes, We must Father all God. grow in your spiritual Amen. growth as well, Lord Hallelujah. Jesus. Amen. We must all be warriors for Christ, Lord Yes, Father Help God. us to grow in your spiritual life, Amen. Lord Jesus. Yes, Master. We pray for the word, Lord Jesus. Let it penetrate deep into Deep our hearts, Lord each and Jesus. every heart. Let it remain in our hearts and we should proclaim it to others who don't know, Lord Jesus. Amen. We must be a key for others' success, Lord Father. Yes, I Lord. ask this prayer in the name of Jesus. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறை உணவுக்காக நாம் காத்திருப்போம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை நடத்துகின்றார். நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. நம் அனைவரையும் அவர் ஈர்த்து கொண்டிருக்கின்றார். He is like a magnetic power. என் அன்பு மக்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. ஆகவே இன்றைய தின திருப்பலி வாசகத்தை நாம் தியானிக்கும்படிக்காக நம்மை நாமே சமர்ப்பணித்து இறைவனை நோக்கி வேண்டுவோம். இந்த ஆன்மீக உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மேன்மையானது என்று பார்க்கும்போது, நம் வாழ்வு மலர்ச்சி அடையும்படிக்காக, மலர்ச்சி என்றால் மகிழ்ச்சி அடைவதற்காக, அமைதி பெறுவதற்காக, என்றுமே மன்னிக்கின்றவர்களாய் மாற்றும்படிக்காக இறைவன் நமக்காகவே எழுதி வைத்திருக்கின்றார். ஆக அந்த விண்ணக உணவுக்காக கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த காலை வேளைக்காய் உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய வாக்குகள் எங்கள் வாழ்க்கைக்கு தீபமாகவும் வழிகாட்டுகிற ஒளியாகவும் இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இவ்வுலக வாழ்விலே நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய திருப்பலி தியான வாசகங்களை என் ஆண்டவர் நீத்தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி அவைகளை நாங்களும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிற புதிய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக. இனிவரும் காலங்களிலே இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உன்னத ஆவியானவர் எங்களுக்குள் வந்து உடைய வாக்குகளை நிறைவுபடுத்துகிற எண்ணத்தை புகட்டுமாறு, புரிந்து கொள்கிற ஞானத்தை கொடுக்குமாறு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். ஆசீர்வதியும். எங்களோடு இருந்து நீர் நடத்தும். தொடக்கம் முதல் முடி மட்டும் நீரே பொறுப்பேற்று நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரோடு இந்த தியானத்தை தொடங்குகிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசக தியானத்தை பங்கு கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன? இன்றைய நற்செய்தி வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு ஆலயத்தை குறித்து பேசுகின்றார். ஆலயம், இந்த ஆலயம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆலயம் என்பது யாருக்குரியது? யார் பெயரிலே ஆலயங்கள் கட்டப்படுகின்றன? அந்த பெயருக்கு ஏற்றவாறு செயல்கள் அந்த ஆலயத்தில் இருக்கின்றனவா? அந்த செயல்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உரைக்கின்ற வாக்கை நாம் விவிலியத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 45 48 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பவனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். விற்பனை செய்து கொண்டிருக்கிற வளாகத்திலே கோவிலுக்குள் சென்று அங்க வியாபாரம் செய்கிறவர்களை விரட்ட ஆரம்பித்தார். ஏன் விரட்டினார்? ஆலய வளாகங்களில் வியாபாரங்கள் இருப்பது நல்லதுதானே? நமக்கு தேவையானது கிடைப்பது நல்லதுதானே? பலர் தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக சிறு சிறு விற்பனைகளை செய்வது நல்லதுதானே என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏன் அவற்றை ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று பார்க்கும்போது அவர் சொல்லுகின்றார் பாருங்க. அவரிடம் என் இல்லம் இறை வேண்டலின் இல்லம் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்களோ அதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். நண்பரே மக்களே, ஆலயம் என்பது இறைவனோடு ஒன்றித்து இறைவனை மட்டுமே நினைத்து இறைவாக்குகளை கேட்கவும் இறைவாக்குகளை நிறைவேற்றவும் கூடுகிற இடமாயிருக்கிறது. அதை தவிர வேறு எதுவுமே அங்கு நடைபெறக்கூடாது என்பதனை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆக அன்றைக்கு ஏன் அவர் விரட்டப்பட்டார்? அன்று என்ன வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தன? வெளியில என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு பகுதியில் ஆடுகள், மாடுகள், புறாக்கள், இப்படி பல வியாபாரங்கள், பணங்கள் பரிமாற்றம் செய்வது, வணிகத்துக்குரிய காரியங்களை செய்வது, இது எல்லாமே ஆலய வளாகத்துக்குள் இருந்தன. இதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? ஆலயத்தின் தலைமைத்துவனர். இந்த அனுமதி கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆண்டவர் உள்ளே நுழையும் போது விரட்டினார். ஏனெனில் அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? பழைய ஏற்பாட்டு மரபிலே பார்க்கும்போது ஆலயம் என்பது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. 4 பகுதிகள். இந்த 4 பகுதிகளிலே முதல் பகுதி மகா பரிசுத்த உன்னதமான ஸ்தலம் என்று சொல்லப்படும். மகா பரிசுத்த, தூயவர் தூயவர் என்று புகழ்கிற உன்னதமான ஸ்தலம். இரண்டாவது, கடவுளுக்கென்று பலிகளை நிறைவேற்றுகிற ஸ்தலம். மூன்றாவது, மக்கள் அமருகின்ற ஸ்தலம். நான்காவது, தாழ்த்தப்பட்ட மக்கள் அமருகின்ற இடம். இந்த 4 பகுதிகளாக ஆலயம் பிரிக்கப்பட்டிருந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அமருகிற அந்த இடத்திலே தான்
வியாபார கூடாரங்களை அமைத்திருந்தார்கள். ஆக அங்கு அமர வேண்டிய மக்கள் எங்கு செல்லுவார்கள்? அந்த 3ஆம் இடத்திற்கு செல்ல முடியுமா? அங்கு அவர்களை விடமாட்டார்கள். ஏனெனில் தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி என்ற பெயர் அன்றைக்கும் இருந்தது. ஆகவே அவர்கள் வெளியே விரட்டப்பட்டார்கள். அங்கு பலர் பிச்சைக்காரர்களாக கூட மாறிவிட்டார்கள். இதைதான் ஆண்டவர் அந்த இடத்தை குறித்தின வேதனை அவருக்கு உண்டானது. என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அன்று 4 ஸ்தலங்கள் இருந்தன, இன்றைக்கும் 4 ஸ்தலங்கள் இருக்கின்றது. அதான் நற்கருணைக்கு என்று ஒரு இடமும், பலிப்பீடம் என்று திருப்பலி நிறைவேற்றுகிற ஒரு இடமும், மக்களுக்கு என்று அமருகிற இடமும், பிறகு ஆலயம் அதோடு முடிந்து 4வது வளாகம் என்றும் வந்துவிடுகிறது. காம்பவுண்ட் சுவர் போட்டு நாம் நிற்பதற்கு, பேசுவதற்கு ஆகிவிடுகிறது. ஆக அன்றைக்கு இருந்தது என்ன, இன்னைக்கு இருப்பது என்ன? ஆக இந்த 3 ஸ்தலங்களும் அன்றை போல் இன்றும் இருக்கின்றன. ஆனா இந்த 4வது ஸ்தலம் அன்றைக்கு எப்படி வியாபார கூடாரங்களாக வைத்திருந்தார்களோ அதே போல இன்றைக்கும் ஆலய வளாகங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுகின்றன. ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடனே என்னெல்லாம் பேசப்படுகிறது அப்படின்னு நீங்க உங்களே அறிந்து ஆய்ந்து கொள்ளலாம். என்னெல்லாம் அங்க நடக்கின்றன. குறிப்பாக திருமணம் பார்ப்பதற்கு கூட பெண் பையன் பார்ப்பது வளாகத்திலே தான். இது பலர் நல்லது என்று நீங்க நினைக்கலாம். ஏன், அதற்கு தான் உங்கள் வீடுகள் இருக்கிறது அல்லவா? வீடுகளில் பார்க்கலாம் அல்லவா? இது இறைவேண்டலின் வீடு. இறைவேண்டலின் வீட்டிலே இறைவனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆகவேதான் சில ஆலயங்களிலே ஒரு சின்ன வியாபாரம் கூட உள்ள நுழைய வைப்பது விடுவது கிடையாது. பல ஆலயங்களை பாருங்க, உள்ள எந்த வியாபாரமும் இருக்காது. ஆனால் பல செயல்கள் மட்டுமே இருக்கும். இன்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆலயத்துக்குள் சென்றவுடனே இறைவனை வழிபட வேண்டும், இறைவாக்கை கேட்க வேண்டும், இறைவாக்குக்காக வாழ வேண்டும். திரும்ப வெளியே வரும்போது அதே இறைவாக்கை பகிர்ந்து கொள்கிறவர்களாக அந்த வளாகத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள், பல காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது இறைவனுக்கு பிடிக்காது. இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆலயம் என்பது இறைவன் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆலயத்திலே இறைவன் ஒருவரை தவிர வேறு எந்த வழிபாடும் அங்கு நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லுகின்றார். என் வீடு இறைவேண்டல் வீடு என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இது இறைவன் பெயரால் இயங்கக்கூடியது. என் அன்பின் மக்களே, இந்த வாசகத்தை சொன்ன உடனே பலருக்கு கோபம் வருகிறது. இன்னைக்கு வரும். இதை கேட்கும் போது உங்கள ஒரு சிலருக்கு நிச்சயமா வரும், வராம இருக்காது. கோபம் வரும். ஏனெனில் அன்றைக்கும் வந்தது. யாருக்கெல்லாம் கோபம் வந்தது? விவிலியத்திலே வாசிக்கிறோம். மிக அருமையான வாக்கு பாருங்க. இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட தீர்மானித்தார்கள். நண்பரி மக்களே, இன்றைக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அந்த தவறுகளை மழுப்புகின்ற காரியங்களும் உண்டு. அது இல்லை, இது வேறு என்று சொல்லி அதை பேசுகிறவர்களும் இன்றைக்கு உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், உண்மை என்றைக்கும் மறைக்கப்படாது. இந்த வாசகத்தின் முழு தலைப்பு என்னவென்றால், கடவுளின் வீடு கடவுளுக்கு மட்டும்தான். அவரை தவிர வேறு எதற்கு பயன்பட்டாலும் அவர்கள் இறை திட்டத்திற்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் விரோதமாக செயல் புரிகிறார்கள் என்பது பொருள்படும். இதுதான் இந்த நற்செய்தியின் சுருக்கமான விளக்கம். பல விஷயங்களை ஆய்வு செய்து படிக்கலாம், பேசலாம், நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒன்றே ஒன்று, இறைவேண்டல் வீடு இறைவனுக்கு மட்டும்தான். இதைதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக பேசத் தொடங்கினார். ஆக அவர் பேசும்போது
நடந்த விஷயம் என்ன பாருங்க. இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலுக்குள் நுழைந்து இவைகளை சரி செய்யும் போது பிடிக்காதவர்கள் அங்கிருந்தார்கள். அன்றைய தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர். யார் மறைநூல் அறிஞர்? விவிலியத்தை, பழைய ஏற்பாட்டு நூலை மிக தெளிவாக படித்து வாழ்ந்து வந்தவர்கள் அறிஞர்கள், மறைநூல் அறிஞர். மக்களின் தலைவர்கள், இன்னைக்கு கூட மக்களின் தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? என்ன செய்யறாங்க? மக்களின் தலைவர்கள் அவரை ஒழித்து விட தீர்மானித்தார்கள். யாரை? இயேசு சொல்லுகிற உண்மையான செய்தி. நண்பர்களுக்கு மக்களே, யோவான் 8:32 சொல்லுகின்றன, உண்மை அறிந்தவர்களாயிருங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஆக உண்மையை சொல்லும் போது பலருக்கு கோபங்களும் எரிச்சல்களும் உண்டாகலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆலை மீன் கடவுள் ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுக்கென்று இயங்க வேண்டும். ஏனெனில் கடவுளுக்கென்று கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் ஒருவர் தான் வாழ விரும்புகின்றார். அவர் வாழ்ந்தால்தான் அவரை தேடி வருகிறவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அவர் இந்த ஆலயத்தில் இல்லை என்றால் வருகிற மக்களுக்கு எங்கிருந்து நன்மை உண்டாகும்? ஏன்? பழைய ஏற்பாட்டில் ஆலயத்திலே ஆண்டவர் சொன்ன ஆலயத்தில் நடந்த அற்புதம் என்ன? திருமுழுக்கு யோவான் எவ்வாறு பிறந்தார்? திருமுழுக்கு யோவான் பிறப்பார் என்ற செய்தி எங்கு கிடைத்தது? ஆலயத்திலே தான். இயேசு சொல்லுகிற இதே ஆலயத்திலே தான் ஜக்கரியா குருவாக இருந்தார். இதே ஆலயத்திலே தான் ஜக்கரியா கடவுளுக்கு பலி செலுத்துகிறவராய் இருந்தார். அதே ஆலயத்திலே தான் உன்னதமான மகா உன்னத ஸ்தலத்திலே, அதாவது இன்றைக்கு நம் ஆலயங்களிலே நற்கருணை வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேழை என்ற இடத்துல, அந்த இடத்துல இன்றைக்கு நேரடியாக காண்கின்றோம். அன்று நேரடியாய் காண்கிற வாக்கியம் இல்லை, திரை போடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பாகங்களுக்கும் திரை இருந்தது. ஆக அந்த திரைக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால், அந்த உன்னதமான நற்கருணையின் பேழை இடத்தில் செல்ல வேண்டும் என்றால், பரிசுத்தம் தூய்மை உள்ளவர்கள் மட்டுமே தான் அங்கு செல்ல முடியும். அந்த தூய்மை உள்ளவர்கள் உள்ளே சென்றால் ஆசீர்வாதத்தோடு திரும்புவார்கள். தூய்மையற்றவர்களாக, பல பாவங்களை செய்தவர்களாக, மறைவான தீமைகளை செய்தவர்களாக வாழ்ந்துவிட்டு அந்த உன்னதமான ஸ்தலத்திற்கு சென்றால் அவர்கள் திரும்ப செத்து போய் தான் வருவார்கள். ஆகவே அன்றைய காலம் என்ன செய்தது? அந்த இடத்தை சுத்தம் பண்ணுவதற்காக சீட்டு போட்டு குலுக்குவார்கள், யார் உள்ளே செல்ல வேண்டும். ஆக அன்றைக்கு சக்கரியாவுக்கு பெயர் விழுந்தது. அவரை இடுப்பிலே கயிறுகளை கட்டி அவர் உள்ளே அனுப்பினார்கள். ஏன் இடுப்பிலே கயிறு கட்டி அனுப்பினார்கள்? எவராவது தூய்மையற்றவர்களாய் இருந்தால் இறந்து போய்விடுவார்கள். இறந்து போன அந்த ஸ்தலத்தை யாரும் உள்ளே சென்று தூக்கி வர முடியாது. ஏனெனில் அவ்வாறு செல்லறவர்கள் இறந்து போய்விடுவார்கள். நண்பரே மக்களே, இறைவேண்டல் வீடு எவ்வளவு புனிதமானது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நற்கருணை பழகி பாருங்க, யார் வேணாலும் போயிடுவாங்க. ரோடா, தெரு தெருவா, சண்டு சண்டா சுத்திக்கிட்டு அதே செருப்பை போட்டுக்கிட்டு போய் மேல நின்றுக்குவாங்க. புனிதம் கெட்டு போய் விட்டது. யார் வேணாலும் நிக்கலாம் என்ற நிலை இன்னைக்கு வந்து விட்டது. பாதுகாக்கிற நிலை குலைந்து போய்விட்டது. அதே செருப்புல ஊரை சுத்தி, அதே செருப்புல ஆலயத்துக்கு, உன்னதமான தூய்மையான இடத்திற்கும் நிற்கின்ற எண்ணம் இன்றைக்கு தொடங்கிவிட்டது. பரிசுத்தம் குலைந்து போய்விட்டது. அங்கு வருகிறவர்கள் எப்படி ஆசீரோடு செல்ல இயலும்? அந்த நேரத்திற்கு நிற்பதற்கும் மீதி நேரத்தில் விருப்பம் போல் வாழ்வதற்கும் அது என்ன கூடாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கடவுள் வாழ்கின்ற உன்னதமான இடம். இன்றைக்கு அறிந்து கொள்வதற்கு அறிவுகள் போதாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, அன்றைய ஆலயத்தில் நடந்த அற்புதங்கள் பாருங்க. சக்கரியா உள்ளே சென்றார். அவர் உள்ளே சென்றவருக்கு உன்னதமான கடவுள் தரிசனமானார். அவர் சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். அவருக்கு ஆச்சரியமாயிருந்தது. இந்த வயதான காலத்தில், எனக்கும் என் மனைவிக்கும் வயதான காலத்தில் எவ்வாறு அது நடக்கும்?
பெண்களுக்கு நடக்க வேண்டிய வழிமுறைகள் அனைத்தும் நின்று போய்விட்டன. அவள் வயது முதிர்ந்தவளாயிருந்தார், இவர் வயது முதிர்ந்தவராயிருந்தார். சுத்தம் பண்ண போனார். அவர் எந்த விண்ணப்பத்தையும் எடுத்துக்கிட்டு போல, ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதற்காக சென்றிருந்தார். என் நண்பரே மக்களே, ஆலயத்தை தூய்மையாக்கும்படி சென்றிருந்த அவருக்கு நேரிட்டது என்ன என்று கவனித்து பாருங்கள். நேரிட்டது என்ன என்று பார்க்கும்போது கடவுள் தரிசனமானார். உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பரே மக்களே, இந்த ஆலயத்தை தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த வீடு இறைவேண்டலின் வீடு. ஒவ்வொரு மனிதனுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிற கடவுள் அந்த இடத்துல இருக்கின்றார். ஆக அந்த இடம் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும். 1, 2, அங்கு ஆண்டவரை தவிர எந்த வழிபாட்டும் நடத்தப்படக்கூடாது. அப்போதுதான் அந்த உன்னதமான கடவுள் அந்த இடத்திலே தரிசனமாவார். யாருக்கு தரிசனமாவார்? தேடி செல்லுகிற நாம் அனைவருக்கும் தரிசனமானார். 2011ஆம் ஆண்டு என் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். இரவு 11 மணி ஆலையில தூய ஆவியானவர் ஆலயத்துல, பெங்களூரில சகாயமது ஆலயத்துல இரவு 11 மணி அளவுக்கு கண்ணீரோடு செபிக்கும் போது, வேதனையோடு, ஐயோ நான் மரித்து போய்விட்டேனே என்று மரண வேர்வை என் உடைகளை நனைத்த போது மழையில் நனைந்தது போல் ஆகிவிட்டது. அழுது மன்றாடும் போது, ஆண்டவரே உயிர் கொடுத்தீரே. ஆண்டவரின் குரல் வலித்தது. அங்கிருந்த சிலுவையில் இருந்து ஒரு குரல் வலித்தது, I given you life to preach my word. 3 முறை ஒலித்தது. 3ஆம் முறை கண்டு கொண்டேன், அது எக்கால சத்தத்தை விட பல மடங்காயிருந்தது. அந்த 3ஆம் முறை நான் இறைவன் பேசுகிறதை உணர்ந்தேன். முதல் முறை உணரவில்லை, 2ஆம் முறை உணரவில்லை, 3ஆம் முறை உணர்ந்தேன். முதல் முறை வெளியெல்லாம் சென்று பார்த்தேன், யாராவது குரல் கொடுக்கிறார்களா? 2ஆம் முறை திரும்பி பார்த்தேன், யாராவது கொடுக்கிறார்களா? 3ஆம் முறை அந்த உன்னதமான சிலுவையில் இருந்து ஆண்டவரின் குரல் என்னை நோக்கி வந்தது. என் நண்பரே மக்களே, புனித தலம் என்பது இதுதான். மகா உன்னதமான ஸ்தலம், நற்கருணையின் பேழை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமான கடவுள் அங்கு விற்றிருக்கிறார். அவரை தேடி செல்கிற ஒவ்வொருவரும் குறைகளை நீக்கி நிறைவானதை கொடுக்க காத்திருக்கிறார். அவர் எப்போது இந்த செயலை செய்வார்? அவர் ஒருவருக்கு வழிபாடு நடத்துவது மிக அவசியமாய் இருக்கின்றன. அவரை தவிர கலப்படங்கள் இருக்கும் என்று சொன்னால் அங்க எப்படி இறைவன் இருக்க முடியும்? இன்னைக்கு மனிதர்களே பாருங்க, உங்களை அழைத்து மதிப்பு கொடுத்தால் தான் நீங்க அங்க இருப்பீங்க. நீங்க வந்த உடனே உங்களை கண்டுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லாம கொள்ளாம போயிடுவீங்க. இது மனிதனுடைய இயல்பு அல்லவா? ஆனால் உன்னதமான கடவுள் எத்தனை காலமாய் உன்னுடைய வருகைக்காய் காத்துக்கொண்டே இருக்கின்றார். நீ அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவர் விட்டு விலகினாலும் ஒரு நாள் நீ திரும்ப வருவாய் என்று ஒவ்வொரு நாளும் உன்னதமான கடவுள் உனக்காய் காத்துக்கொண்டே இருக்கின்றார். இன்று உணர்வாயா? இதான் பால் சொன்னார், கட்டடத்தை ஆலயம் என்று அழைப்பதை நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் ஆலயம் என்ற கணக்கிலே அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முதலிலே மனிதனாகிய நீ ஆலயமாய் மாறுவாயாக. இதான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின முதல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்களே ஆலயம் என்று வாசிக்கிறதை கடந்த நாட்களிலே திருப்பலி வாசகத்திலே தியானம் செய்தோம். ஆக 6ஆம் அதிகாரத்திலே உரைக்கிறார், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவுக்குரியது, உங்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஆகவே நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. ஏன் இந்த உணர்வுகளை புகுத்துகிறார்? ஏனெனில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும், முதலில் நான் ஆலயமாய் மாற வேண்டும். என்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களை உணர்ந்து ஆலயமாய் மாறுகிறார்களோ அன்றைக்குதான் கட்டப்பட்ட ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாக மாறும். என்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் ஒரு ஆலயம் என்று விரும்புவது கிடையாதோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலயம் கட்டிடமாக தான் இருக்கும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராய் இருக்கின்றார். அவருக்கு பிடிக்காத குணாதிசயங்களை விரட்டி அடிக்கிறவராய் இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை தூய்மையாய் வாழும்படி அழைக்கின்றது. அந்த தூய்மையானது என்று எப்படி வெளிப்படும்? இறைவன் ஒருவருக்கே வழி நடத்துவது, இறைவன் ஒருவருக்கே வழிபாடு செய்வது, இறைவாக்கு ஒன்றை பகிர்ந்து கொள்வது, முழுக்க முழுக்க 100% இறைவாக்கு மட்டுமே அங்கு செயலாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே தெரியப்படுத்துகின்றார். இதன்படி நடத்துகின்றவர்களும் கேட்கின்றவர்களும் கட்டெடுக்கிறவர்களும் அங்கு சூழ்ந்திருக்கிற அனைவருக்கும் இது சொந்தமாயிருக்கின்றன. ஆகவேதான் ஆண்டவர் இது எவருக்கெல்லாம் பிடிக்காமல் போய்விட்டது என்று பார்க்கிறதை எல்லாரையும் கூட்டி சேர்த்து சொல்லுகிறார். பாருங்க, இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை சொல்லும் போது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் இவர் எப்படியாவது ஒழித்துவிடும் என்று தீர்மானித்தார்கள். தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தலை சரியா இருந்தாதான் வாலு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நடத்துகிற தலை கரெக்டாக இருந்தால்தான் வருகிறவர்களும் சரியா இருப்பாங்க. ஆக தலை மிக அவசியம். நம்ம தலை நல்லா இருந்தாதான் நம்ம செயலெல்லாம் மாறி இருக்கும். நம்ம சிந்தனை கெட்டு போயிருந்தால் நம்ம செயலும் கெட்டு போயிருக்கும் அல்லவா? ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை அறிந்தவர்களாயிருந்து உண்மைக்கு சான்று பகருங்கள். ஏன் தெரியுமா? ஏன் இவ்வாறு சொல்லுகின்றார் என்று பார்க்கும்போது இன்றைய முதல் வாசகம் அதற்கு பதில் அளிக்கின்றன. முதல் வாசகம் பாருங்க, இன்றைக்கு திருவெளிப்பாடு நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. 10ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வரைக்கும். ஏன் இறைவனுக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும்? ஏன் இறைவாக்கு மட்டுமே அங்கு செயல்பட வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? முதல் வாசகம் பதில் சொல்லுகின்றது. விண்ணில் இருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசினது. யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கின்றது. அது மீண்டும் பேசினது. கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருட்டு ஒன்று நான் கண்டேன். பாருங்க, எதன் மீது? கடல் மீதும் நிலத்தின் மீதும். கடலையும் நிலத்தையும் நாம் பார்க்கின்றோம். கடல் மீதும் நிலத்தின் மீதும் வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்று அந்த குரல் சொன்னது. ஒரு பெரிய வானதூதன் கடலிலே ஒரு காலும் நிலத்தின் மீது ஒரு காலும் வைத்து நின்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு உயர்ந்தவராய் வானதூதன் இருக்கிறார் பாருங்க. நாம அந்த காட்சியை பார்த்தா கடவுள்னு சொல்லிடுவோம். வானதூதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற ஒருவரை கண்டார். இவ்வளவு பெரிய உயரமான மனிதனை நாம் கண்டால் என்ன சொல்லுவோம்? கடவுள் தான் என்று சொல்லிவிடுவோம். ஏன்னா அறிவு அவ்வளவுதான் நமக்கு. இன்னைக்கு எந்த காட்சி கண்டாலும் சொல்லிடுறோம் பாருங்க. காட்சி இங்க வந்தது, காட்சி இங்க பார்த்த, காட்சி இங்க பார்த்த. என்ன செய்தி? விண்ணகத்தில் இந்த குரல் பூலோகத்தில் இருக்கிற யோவானுக்கு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்ன சொன்னது? கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கிறவரிடத்துல ஒரு சுழலேட்டு இருக்கிறது, அதை வாங்கிக் கொள் என்று சொன்னது. அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ அதை எடுத்து தின்றுவிடு என்று சொன்னார். அந்த வானதூதர்கிட்ட போய் இவர் கேட்கிறாரு, அந்த சுரலை என்கிட்ட கொடுங்க. கடவுள் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? வானதூதன் இதை கொடுத்தவுடனே நீ தின்றுவிடு என்று சொன்னார். நீ தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும். அது வயிற்றுக்குள்ள போன உடனே கசப்பா இருக்கும், ஆனால் உன் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். நண்பரே மக்களே, விவிலிய வாக்கினுடைய அடையாளம் சொல்லப்படுகிறது. நேற்று தினத்தில் வாசித்தோம்.
அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. உள்ளும் புறம் என்றால் பொருள் என்ன? இங்கேயும் எழுதப்பட்டது, இங்கேயும் எழுதப்பட்டது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது, 2 பக்கங்களிலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த வாக்குடைய நிலை என்ன? அது நாவிலே சென்றவுடனே அது தேனிலும் இனிமையானது. ருசிக்கிறவங்க தான் இந்த ரகசியத்தை அறிய முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தை போல இதுவும் ஒரு புத்தகமாக நினைக்கிறவங்களுக்கு அதனுடைய ருசி என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே ஒரு கதை புத்தகத்தை போல கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. இது கதை புத்தகம் அல்ல, உனக்கும் எனக்கும் உன்னதமான கடவுள் எழுதின லவ் லெட்டர், அன்பின் கடிதம். இதில் அன்பு இருக்கிறது, கடவுளின் அன்பு நிறைந்திருக்கின்றது. அதை ருசிக்கிறவர்கள் தான் அனுபவிக்க இயலும். இறைவாக்கை விரும்பி படிக்காதவர்கள் அனுபவிக்க இயலாது. காது மட்டும் கேட்கும், மனசு கொஞ்ச நேரம் வேலை செய்யும், வெளியே போன உடனே எல்லாம் மறைந்து போய்விடும். கேட்கிற நேரத்திற்கு இனிமையாயிருக்கும், மீதி நேரத்திற்கு அது கசப்பாக இருக்கும். இதான் ஆண்டவர் அந்த தூதன் சொல்லுகிறார், இது உன் வாய்க்கு இனிமை தரும், ஆனால் வயிற்றுக்குள் சென்றவுடனே அது கசப்பா இருக்கும். ஏன் வயிற்றுல போனா கசப்பா இருக்கும்? ஏனெனில் நாம் உண்ணுகிற உணவுகள் அனைத்தும் வயிற்றுக்குள் சென்று அது பல பாகங்களுக்கு அனுப்புகின்றன. ஆகவேதான் மருத்துவர் சொல்வார் பாருங்க, இரவிலே குறைந்தது 11 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொருவரும் உறங்க வேண்டும். 10 மணிக்கெல்லாம் உறக்கத்தை தேட வேண்டும். 9 மணிக்குள்ளாக உணவு உண்டிருக்க வேண்டும், இரவு உணவு. 10 மணிக்கெல்லாம் உறக்கத்துக்கு செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உடலிலே 11 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் நாம் உண்ட உணவு, நாள் முழுவதும் உண்ட உணவு அது வயிற்றிலே சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன, அரைக்க ஆரம்பிக்கின்றன, அது பிரிக்க ஆரம்பிக்கின்றன. கைக்கு எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், கண்ணுக்கு எந்த உணவு செல்ல வேண்டும், சிந்தனைக்கு எந்த உணவு செல்ல வேண்டும், இறுதி பகுதிக்கு எப்படி அது ரத்தமாக மாறி பயணிக்க வேண்டும், அது தேவையற்ற கழிவுகள் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று வயிற்றில்தான் பிரிக்கப்படுகிறது. இதே போலதான் அது அந்தந்த பகுதிக்கு செல்லும் போது அந்தந்த பகுதி சுகமாய் இருக்கும். யார் சுகவீனமாய் இருக்கிறாங்க? நேரம் தவறி உண்ணுகிறவர்கள், உண்ணாம இருக்கிறவர்கள், இவர்கள் தான் சுகவீனமாய் மாறுவார்கள். நேரம் தவறி உண்ணுகிறவர்கள். சுகர் கம்ப்ளைண்ட் வர காரணம் என்ன? டயபெட்டிஸ் ஏன் வருகிறது? உணவு தவறின நேரத்தில் உண்ணுகிறதுனால என்று மருத்துவரை சொல்லுகின்றார். ஆக உணவு வாய்க்கு ருசியாக சாப்பிடுகின்றோம், கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியா இருக்கணும் நினைச்சு சாப்பிடுறோம். அந்த உணவு வயிற்றுக்குள் செல்லுகிறது. அது சென்றவுடனே எந்தெந்த பாகங்களுக்கு செல்ல வேண்டுமோ அந்தந்த பாகங்களுக்கு சொல்லுகிறது. ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்? கொழுப்பு அதிகமாயிடும் அப்படின்னு அர்த்தம். கொழுப்பு அதிகமானால் உணர்ச்சிகள் அதிகமாகும். உணர்ச்சிகள் அதிகமானால் பாவங்கள் பெருகிவிடும். இவைகள் உணவில் அடங்கி இருக்கிறது அல்லவா? இதே போலதான் இன்றைக்கு வானத்துடன் என்ன சொல்லுகிறார்? இந்த சுருள் நீ உண்ணும் போது அது உன் வாய்க்கு இனிமையா இருக்கும், வயிற்றுக்கோ கசப்பா இருக்கும். ஏன்? அது உள்ள போன உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். உன் கண் எதை பார்க்கணுமோ அது மட்டும்தான் பார்க்கணும். உன் சிந்தனை எதை சிந்திக்கணுமோ அது மட்டும்தான் சிந்திக்கணும். உன் கை எது செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும்னு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் உனக்கு மனசு வராது. தீமை செய்து தீமையில வாழ்ந்த வாழ்க்கை, ருசி பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை, எவ்வாறு அதை திருத்திக் கொள்ள இயலும்? இதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இறைவாக்கை உண்ண ஆரம்பிக்க வேண்டும். அது உண்ண பிறகு நீங்க நல்ல கிறிஸ்தவர்களாக மாறுவீர்கள். கைகள் எந்த வேலை செய்ய வேண்டுமோ அது மட்டும்தான் செய்யும். கால்கள் எந்த வழிக்கு செல்ல வேண்டுமோ அந்த வழிக்கு மட்டும்தான் செல்லும். அது அனைத்தும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற செயல்களாக மாறும். ஆனால் பலருக்கு அது எவ்வாறு இருக்கும்? தீமைகளை விட்டு விலக முடியாமல் மனதிலே குழப்பங்கள் உண்டாகி இல்லாம அவர் பார்த்துக் கொள்வார். என் சூழ்நிலையை அவர் அறிவார்.
என் எண்ணத்தெல்லாம் அறிவார் என்று சாக்கு போக்கு சொல்லி உன்னை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இன்றைக்கு நாம் மாற வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக, இறைவாக்கை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்களாய் மாறதான் இறைவன் நம்மோடு போராடுகின்றார். அன்று ஆலயத்தில் இருக்கிறவர்களை விரட்டினார், இன்று உள்ளத்தில் இருக்கிறதை விரட்ட விரும்புகின்றார். இன்று உன்னுடைய உள்ளம், என்னுடைய இல்லம் இறைவேண்டலின் வீடாயிருக்கிறது. நாம் பலருக்காய் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் பலர் உடைந்து போனவர்களை ஒன்று சேர்க்க அழைக்கப்பட்டவர்கள், பல தீச்சையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து ஆண்டவரிடம் கொண்டு வர அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் தான் இறைவேண்டலின் வீடு என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை நோக்கி வேண்டுகிற போது இறைவன் நமக்கு பிரசன்னத்தை கொடுக்க காத்திருக்கிறார், வேண்டுதலை கேட்க காத்திருக்கிறார், அதை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறார். ஆகவேதான் வேண்டுதல் செய்யும்படி ஆலயங்கள் கட்டப்பட்டன. அந்த ஆலயத்திலே இறைவாக்கு நிறைவேற்றுகிற எண்ணம் கொண்டவர்கள் எத்தனை பேர்? தூய ஆவியானவர் என்ற பெயரிலே தூய ஆவி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எத்தனை பேர்? பரிசுத்த ஆவி என்ற பெயர் தெரியும், ஆனால் பரிசுத்த ஆவியின் குணாதிசயங்கள் தெரியுமா? என்றைக்காவது விவிலியத்தை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியின் குணாதிசயங்கள் என்ன, பரிசுத்த ஆவியின் கனிகள் என்ன, பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்ன, இது என்னிடத்தில் இருக்கிறதா என்று என்றைக்காவது நீங்க யோசித்து வாழ முயற்சி செய்திருக்கின்றீர்களா? இந்த முயற்சி செய்யாம வாழ்கிற ஒவ்வொருவரும் எங்க இருந்தாலும் அந்த இடம் ஆண்டவர் வராமல் போய்விடுவார். ஏனெனில் பாவம் நிறைந்த மனிதர்கள் இருக்கின்ற இடத்துல பசாசு இருக்கும். பசாசு இருக்கிற இடத்துல இறைவன் செயல் நடைபெறாது. அந்த இடத்துல இறைவனுக்குரியவர் ஒருவர் இருந்தாலும் அவர்கள் வழியாக செயலாற்ற இறைவன் விரும்புகின்றார். ஆக அந்த ஏற்றுச்சுரில் வானதூதன் சொன்னார், இதை நீ தின்றுவிடு, அது இனிமையா இருக்கும், வயிற்றுக்கோ அது கசப்பா இருக்கும். உடனே வானதூதரின் கையில் இருந்த அந்த சுரலத்தை எடுத்து தின்றேன். யோவான் சொல்லுகிறார், நான் தின்றேன், சாப்பிட்டேன், அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்கள் இனத்தார் என்ன கசப்பு, கசப்பின் ரகசியத்தை சொல்லுகிறார். அங்க என்ன கசப்பு இருந்தது? ஏன் இன்னைக்கு ஒவ்வொருக்கும் பாருங்க, சாப்பிடும் போது கசப்பா இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்கல்ல, நிறைய பேர் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ ரொம்ப கசக்குது, ஆனா அதுதான் உடலுக்கு நல்லதுன்னு தெரியல. அதுதான் தீமைகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அது போலதான் இறைவாக்கு உள்ளே சென்றவுடனே தீமைகளை அழிக்கக்கூடியது. அது எங்க இருக்கிறதெல்லாம் அழிக்கும் பாருங்க. பல்வேறு மக்கள் இனத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவா உரைக்க வேண்டும், இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அந்த வாக்கு தின்றவுடனே யாருக்கெல்லாம் அந்த செய்தி சொல்லணுமா பாருங்க. பல்வேறு மக்கள் இனத்தார், நாட்டினர், மொழியினர் மற்றும் மன்னர், அரசர்களுக்கு நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு அருளப்பட்டது. என் நண்பர்களே, மக்களே, ஏன் இந்த இறைவாக்கு? ஏன் கிறிஸ்தவர்களுக்கும் பைபிளுக்கும் உறவு இருக்கிறதா? அது பீடத்திலோடு முடிந்து விடுகிறோம். நிறைய பேர் நீ திருப்பலி போயிருப்பீங்க, நானும் நேற்று போயிருப்பீங்க. வாசகம் என்ன கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவர்தான் கடவுள் எனக்கு தரிசனமாகி சொல்லி தயாரித்து ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி வாசக தியானம் நடத்தும்படி இறைவன் சொல்லி நடத்தி கொண்டு வருகிறேன். இன்னைக்கு 230வது நாள், 230 days today. இறைவன் ஒவ்வொரு நாளும் இறைவாக்கு பணியை நடத்துகிறார். ஏன்? நாம் அனைவரும் இறைவாக்கின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்கல்ல, முதலில் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும்.
என்றைக்கு இறை திட்டத்தை நிறைவேற்ற ஆலயத்துக்குள் நுழைகிறோமோ அன்றைக்கு இறைவன் நம்முடைய தேவைகளை தானாகவே சந்திப்பார். இதுதான் இன்றைய வாக்கின் வெளிப்பாடு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, நீங்க கவனித்து பாருங்கள். நாளை மறுநாள் ஆலயத்துக்கு செல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு கூட நிறைய பேர் கோயிலுக்கு செல்வதே கிடையாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சோம்பேறிகளே, பயனற்ற பணியாளர்களே, உன்னை கொண்டு போய் நெருப்பில தள்ளிடுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். பயனற்ற கிறிஸ்தவர்களாய் நீ இருப்பாய் என்றால் நெருப்பு உனக்கு உறுதி என்பதை மறந்து விடாதே. கொள்ளை நோய் தேடிக் கொண்டிருக்கிறது, கொள்ளுவதற்காக. என்றைக்கு மரிப்போம் என்று தெரியாது. மரிப்பதற்கு முன்பு ஆண்டவர் இயேசுவோடு 2 கல்வர்கள் அறையப்பட்டார்கள். நினைவு கூர்ந்து பார். கடைசி நிமிடத்திலே, சாகர தருவாயில அவன் தன் பாவத்தை உணர்ந்ததினாலே அவன் வாழ்நாள் முழுதும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. கடைசி நிமிடத்துல இது போல வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்காதீங்க. ஒரு சிலருக்கு தான் அது. ஆனால் நாமோ காது குளிர இறைவாக்கை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைக்கப்படவில்லை என்றால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நரக வாழ்வு காத்துக் கொண்டிருக்கின்றன. எப்படி செல்வந்தன் இருந்தான், யாருமுடைய அழைப்புமின்றி அவன் நேராய் பாதாளத்துக்கு சென்று விட்டான். லாசர் இறந்தான். விண்ணில் இருந்து வானதூதர்கள் வந்து அவனை அழைத்து சென்றார்கள். இன்றைக்கு நீ இறந்தால் வானதூதர் வருவாரா? நாம் அனைவரும் உணர வேண்டும். நம்முடைய ஆன்மாக்களை காக்கும்படி விண்ணக கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் செயல்களை மாற்றும்படி பேசுகிறார். ஆக இன்றைய நாளிலிருந்து முதலிலே நாம் ஆலயமாய் மாறுவோம். இறைவாக்கு சிந்தனை முழுவதும் நிரம்பியிருக்கட்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம் இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறதாக மாறட்டும். பாலுடைய உணர்ச்சிகள் பாருங்க. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, நான் இறந்தாலும் இயேசுவுக்கே. நான் இறந்தாலும் இயேசுவுக்கு என்று இருப்பேன். நான் தொடர்ந்து வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன். நேற்று முன்தினத்தில் வாசித்தோம் அல்லவா? நேற்று முந்தின வாசகம் என்ன சொல்லது? திருத்துது பணி 28 பவுலடிகளார் ரோம் நகருக்கு அழைத்து சென்றார் கைது செய்யும்படி. அங்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறை சின்னத்திற்கு அவர் வீடு வாடகைக்காக எடுத்து வாடகை வீட்டிலே அவர் இருந்தார். வாசிக்கவில்லையா? ஞாபகம் இருக்குதா? ஒரு வாடகை வீட்டிலே அவரை தேடி பல மக்கள் வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவாக்கை கொடுத்து அனுப்பினார். இது நேற்று முந்தின வாசகம். திரும்ப எடுத்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு சிறந்தவர்! படிப்பில, அந்தஸ்தில, உயர்வில, பதவியில, எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். பணக்கார வாழ்க்கையிலே உயர்ந்தவர். ஆனால் தன்னை எந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டார்? ஏனெனில் அவை அனைத்தும் என்னை கொலை செய்ய தூண்டினது. என்னைக்கு ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தாரோ அன்று முதல் நான் பிறர் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து என்னையே மாற்றிக்கொண்டேன் என்று பவுலடிகளாருடைய உரைகள் சொல்லப்படுகிறது. இதை ஏன் படிக்க வேண்டும்? எது கிறிஸ்தவ வாழ்க்கை? தனக்காக வாழ்வதா, தன்னை மறைத்து ஆண்டவருக்காக வாழ்வதா? இன்றைக்கு பிரித்து பார்த்தால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களா என்ற ஒரு கேள்வி உண்டாகும். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்துவுக்குரிய செயல்களை செய்யாமல் கிறிஸ்தவர்களாய் எவ்வாறு இருக்க இயலும்? கிறிஸ்துவின் திட்டத்தை நிறைவேற்றாமல் நம்முடைய செயல்களிலே மாற்றுதல் இல்லாமல் எப்படி கிறிஸ்தவர்களாய் இருக்க முயலும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, வாசகங்களை தியானிப்போம். இறைவாக்கின்படி வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருக்கு முயற்சி மட்டும்தான் தேவை. வெற்றி அவர் நமக்கு கொடுப்பார். நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்யுங்க. போதும். Just try. The Jesus will come inside in you. ஆண்டவர் உனக்குள்ளே வருவார். முயற்சித்தாலே வருவார். அவருக்கு ஒரே ஒரு ஸ்டெப் நீ வச்சா போதும். மீதி ஸ்டெப் எல்லாம் உன்னை தானா கொண்டு போய் சேர்க்குவார். என்ன பெருமக்களே, அறிந்து கொள்வோம். ஆலயத்துக்கு செல்லும் போது உண்மையுள்ள மக்களாக செல்லுவோம்.
ஆலயத்துக்கு செல்லும் போது ஆண்டவரிடம் வேண்டுகிறேன் என்று பயத்தோடு செல்லுவோம். ஆலயத்துக்கு செல்லும் போது என்னோடு கடவுள் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்லுவோம். ஏனெனில் இன்றைய ஆலயம் மகா உன்னதமான ஸ்தலத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அன்றைக்கு அந்த ஆலயத்தில் இல்லை, திரைப்போடு போட்டு மூடி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. நற்கருணை பேழை பார்க்கிற ஒரு உன்னதமான வாய்ப்பு. அங்கு ஆண்டவரின் சிலுவையும் நற்கருணையும் இருக்கிறது. அந்த பயத்தோடு உள்ளே சென்று பாருங்க. உன்னோடு கடவுள் உனக்காக பேசுவார். உன் தேவைகளை சந்திப்பார். சகரியாவுக்கு குழந்தை இல்லை, அவரும் போனார், மறந்து போனார், அவ்வளவுதான், இனி எங்க வாழ்க்கை இல்லை. ஆனால் கடவுள் நினைவு கூர்ந்தார். உன்னதமான திருமுழுக்கு யோவானை கொடுத்தார். அந்த திருமுழுக்கு யோவான் எப்படி வாழ்ந்தார்? காட்டு தேனை உண்டு வாழ்ந்தார். உலக ஆசைகளை வெறுத்து வாழ்ந்தார். உன்னதமான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் தொடங்கினதுதான் ஞானஸ்தானம். இன்னைக்கும் நாம எடுக்கின்றோம் ஞானஸ்தானம். கடவுளின் திட்டத்தின்படி பிறந்த பிள்ளைகள். உங்க பிள்ளைங்க கடவுளின் திட்டத்தின்படி பிறக்கிறதா? அதை விளக்கணும்னா இன்னைக்கு இன்னும் நிறைய காரியங்க தேவை. ஏனெனில் படிக்கிறதா, வேலை செய்கிறதா என்றல்லவா நாம் பார்க்கின்றோம். கலரா இருக்குதா, கருப்பா இருக்குதா, செகுப்பா இருக்குதா, வெல்த்தியா இருக்கிறாங்களா, மோசமா இருக்காங்களா, இவங்க நமக்கு ஒத்துருவாங்களா? எந்த குடும்பமாவது ஜெபிக்கின்றதா, இறைவாக்கின்படி நடக்கிறதா, அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களா என்று பார்த்து செலக்ட் பண்ற குடும்பம் இன்னைக்கு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஏனெனில் இறைவாக்கை ருசி பார்க்காத கிறிஸ்தவ குடும்பம் இன்றைக்கு எழும்பிவிட்டது. அந்தஸ்துக்கும் ஆசிக்கும் உயர்வுக்கும் அடிமைகளாய் வாழ்கிற குடும்பங்கள் அழிந்து போகும். இறைவாக்கு ஒன்றுதான் நிலையாய் நிற்கும். ஆகவே இந்த பூமியில வாழ்கிற நாம் நம்மையும் ஆலயங்களாக மாற்றுவோம். நாம் செல்லுகின்ற ஆலயத்தையும் இறைவனுடைய உன்னத ஸ்தலமாக நம்மால் மாற்ற இயலும். அதற்கு நாம் மாற வேண்டும். அப்போதுதான் நம்மை தேடி அந்த கட்டடத்துக்குள்ளே கடவுள் வருவார். நமக்கு பிடித்தமானவர்களை தேடி நாம் செல்வது போல, ஆண்டவருக்கு பிடித்தது போல நாம் வாழ்ந்தால் நாம் இருக்கிற இடத்திற்கு அவரும் வருவார். ஆகவே இன்றைய இந்த ஏற்றுச்சூழல் உங்களுக்கு விளக்கம் சொல்லியாயிற்று. நீங்க எப்படி தீர்மானிக்க போறீங்க? முழுக்க முழுக்க இறைவனுக்கு வாழ தீர்மானிக்கின்றீர்களா அல்லது கலப்பட வாழ்க்கை வாழ தீர்மானிக்கின்றீர்களா? உலகமும் கடவுளும் இணைக்க இயலாது. உலகத்தில் கடவுளை வெளிப்படுத்தலாம், ஆனால் உலக செயல்கள் கடவுளை வெளிப்படுத்த இயலாது. ஆகவே நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையே என்று ஜெபிக்கிறோமே, உமது பெயர் தூயது என்று போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லுகிறோம் இல்லையா? மண்ணுலகில் எப்படி நிறைவேறும்? அதற்கு நீங்க தான் தேவை, நாம தேவை, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் தேவை. விண்ணில் இருக்கிற இறைவனின் திட்டம் மண்ணுலகில் நிறைவேற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவை. அது குழந்தைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதில் இருக்கலாம். பிறக்கிற நாளை தொடங்கி இறக்கிற நாள் வரை எத்தனை வருஷங்களாக இருக்கலாம். அத்தனை வருஷங்களுக்குரிய மக்களும் இறைவனுக்கு தேவை. நீங்க இறைவாக்கு தேடி அலைகிற கிறிஸ்தவர்களா அல்லது சும்மா கேட்டுட்டு பயணிக்கிறவர்களா? இன்றைக்கு நாம் கேட்டு பயணிக்கிறவங்களா இல்லாம அதன்படி வாழ்கிறவங்களாக நாம மாறுவோமா? அதற்கு என்ன செய்யணும்? இன்றைய பதிலுரை பாடல் மிக அருமையாக பதில் அளிக்கிறது. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 119, இறைவாக்குகள் 14, 24, 72, 103, 111, பிறகு 131. அதுல 14வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன். தாவீது சொல்லுகிறார், எப்படி ஒரு மனிதன் செல்வத்திலே மகிழ்ச்சியா இருப்பான்? பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா ஏஞ்சுவேன், என்னால முடிஞ்சது சில காரியம் செய்வேன்.
ஒரு மனிதன் எப்படி செல்வத்தில் மகிழ்ச்சியா இருப்பானோ அதுபோல தாவீது சொல்லுகிறார், உமது ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். தாவீது அரசன். செல்வம் இல்லையா, அரசாங்கம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, ஆனால் அவை அனைத்தும் ஒதுக்கி வைத்துவிட்டு அரசனாகிய தாவீது சொல்லுகிறார், உமது ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. என்னிடத்தில் செல்வங்கள் கொட்டி இருந்தாலும் அவைகளில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா பாருங்க, தலகனை வச்சுக்கிட்டு அலையிறவங்களை நிறைய பேர் பார்க்கிறோம். நாம் திருந்தி வாழணும். தாவீதுக்கு செல்வங்களை கொடுத்தது இறைவன், ஆனால் அவருடைய எண்ணங்கள் செல்வத்தின் மேல் செல்லவில்லை. உம்முடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அவ்வாறு நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாய் இருக்கிறது. கடவுளுடைய ஒழுங்குமுறைகள் அதான் திருவிழித்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. எந்த வேலை வெட்டியை செய்யாம வெறும் இதையே தூக்கிக்கிட்டு போன ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா தாவீது அரசனா இருக்க முடியாது இல்ல? தாவீது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தவரா இருக்க மாட்டார்ல? நாட்டு மக்களையும் காக்குவதிலும் தன் வேலை செய்கிறதிலும் அதே நேரத்தில் அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கடவுளின் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதிலும் அவர் மகிழ்ச்சியாயிருந்தார். அதைதான் இன்றைக்கு பதிலுரை பாடலாக பாடுகின்றோம். நாம் செய்கிற வேலையில, நாம் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, கூடுகிற கூடுகையில இறைவன் வெளிப்பட வேண்டும் என்று நம்முடைய செயல்கள் மாற்றம் பெற வேண்டும். எந்த வேலைனா செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவில எந்த வேலைனா செய்யுங்க, அந்த வேலையில இயேசு என்னோடு இருந்து செய்யணும்னு தீர்மானம் பண்ணுங்க. அந்த வேலை ஆண்டவர் உயர்த்துவார். தாவீது அரசனா இல்லவா? உயர்த்தினார் கடவுள். ஆடுகளை மேய்த்தவரை உயர்த்தினார். அதை காலம் உள்ள அவர் நினைத்தார். மாடு மேய்க்கிற என்னை, ஆடு மேய்க்கிற என்னை அரசனாக்கினாரே. ஆக எனக்கு அரசாங்கம் முக்கியம் இல்ல, இறைவனின் ஒழுங்குமுறைகள் தான் முக்கியம். ஆகவே நான் அரசனா இருந்தாலும் ஒழுங்காக மக்களை நடத்துவேன் என்று அவர் தீர்மானித்ததை தான் இன்றைக்கு திருப்பாடலாக நாம் வாசிக்கின்றோம். நண்பரே மக்களே, நம்ம வாழ்க்கையில சரி செய்து வாழ வேண்டிய செயல்கள் எத்தனை இருக்கின்றன? என்றைக்காவது இப்படி தியானித்திருக்கின்றோமா? கதைகளுக்கும் குட்டி கதைகளுக்கும் நடந்த பிற காரியங்களையும் சொல்லி வசனங்களை மூடி வைத்திருக்கிறோம். இந்த ஏற்றுச்சுரல் நீ தின்னும் போது உன் நாவுக்கு இனிமை, உன் வயிற்றுக்கு குணத்தை கொடுக்கும். கசப்பு என்பது குணம் என்பது பொருள். அது உன்னை குணமாக்கும். டயபிட்டிஸ் வந்தவங்களுக்கு என்ன சொல்றாங்க? கசப்பு சாப்பிடு, நோய் குணமடையும். கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார், இறைவாக்கை சாப்பிடு, நீ சுகமாயிருப்ப. உன் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாது. அப்போது நீ கட்டுப்பட்ட மனிதனாக இறைவனுடைய ஆட்சியில் வாழ்கிற நல்ல கிறிஸ்தவராய் நாம் வாழ இயலும். இயேசுவின் நாடை தொட்டவளுக்கு குணம் என்றால், இயேசுவையே உடலிலே உள்ளத்திலே வாங்குகிறோமே, நமக்கு எவ்வாறு இருக்கும் என்று கவனித்து பாருங்கள். ஆகவே இன்று உணர்வோம், நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தீர்மானிப்போம். இறை திட்டத்தை நிறைவேற்ற சமர்ப்பணிப்போம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளுக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இறைவா, இந்த நாளிலிருந்து உம்முடைய வாக்கை நான் சாப்பிடுகிறேன். ஒவ்வொரு நாளும் உடைய வாக்கை நான் படிக்கிறேன். பைபிள்ல கண்ணை மூடி எங்க வாக்கு கிடைக்கும்னு வரல் விட்டு தேடுறத நிறுத்திட்டு அன்னைக்குரிய திருப்பலி வாசகத்தை உங்க வீட்டில, உங்க கேலண்டர்ல இல்லையா, மொபைல்ல போடுங்க. கூகுள் திறந்து அதுல வந்து டுடேஸ் ரீடிங் அப்படின்னு போடுங்க. டுடேஸ் மாஸ் ரீடிங் அப்படின்னு போட்டு பாருங்க, உனக்கு உடனே கிடைக்கும். இன்னைக்கு பல வழிகள் இருக்கிறது. இறைவாக்கை தேடி படிப்பதற்கு, தேடுவதற்கு நீ வேண்டும். ஒப்பு கொடுப்போமா?
உலகத்திலேயே பல மொழிகளில் இருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். எவருமே என் மொழியில விவிலியம் இல்லையே என்று வேதனைப்படுகிற காலங்கள் கடந்து போய்விட்டது. இன்றைக்கு எல்லார் மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்ட உன்னதமான புத்தகம் பைபிள் ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தவர் யார்? புனித ஜெரோம். கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்து வைத்தார். லத்தீன் மொழி இன்றைய காலத்தின் மொழி. நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் லத்தீன் மொழியில தான் திருப்பலி கண்டார்கள். லத்தீன் மொழியானது எல்லாரும் அறிந்திருந்தார்கள், படித்திருந்தார்கள். ஆகவேதான் இன்றைக்கு பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மூல காரணம் யார்? புனித ஜெரோம். புனிதர்கள் ஏன் நினைவு கூற வேண்டும்? இறைவாக்குக்காக எப்படி வாழ்ந்து மடிந்தார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக தான், வழிபடுவதற்காக அல்ல. அவருடைய பின்னணி வாழ்க்கை, வயது முதிர்ந்த காலத்திலே, இறைப்பணி முடிந்த நேரத்திலே புனித குருவானவர் புனித ஜெரோம் கண்களிலே துர்பீனை போட்டுக்கொண்டு மொழிபெயர்க்கின்றார். அவருடைய புகைப்பட காட்சியை யூடியூப்ல பாருங்க, தெரிஞ்சுக்கங்க எப்படி அனுபவிச்சு கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்க மொழியில விவிலியம் வந்திருக்கிறது என்றால் அவர் காரணமாய் இருக்கின்றார். அவர் அன்றைக்கு முயற்சிக்கவில்லை என்றால் நீ நான் கிரேக்க மொழியை படித்திருக்கணும், எபிரிய மொழியை படித்திருக்கணும். அப்பதான் அதை நம்ம புரிஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு நம்ம சொந்த தாய்மொழியில படிக்கிறோமே, இதுதான் வாழ்க்கை. இறைவாக்குக்காக வாழ்ந்து இறைவாக்குக்காக மடிகிறோமே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே இறைவாக்கை அறிவோம், இறைவாக்கின்படி வாழ்வோம், இறை திட்டத்தை நம்ம குடும்பத்தில் இருந்து நடத்துவோம், குடும்பமாக செயல்படுவோம். இறைவனுக்கு அது பிடிக்கும். கணவன், மனைவி, பிள்ளைகள் இறை திட்டத்துக்கு குடும்பமாக பயணிக்க வேண்டும். அது இறைவன் விரும்புகின்றார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வீழ்ச்சி அடைந்த பல குடும்பங்கள், பிரிந்து போன பல குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு நாம் காரணமாய் இருப்போம். ஆலயத்துக்கு செல்லும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்ற பயத்தோடு பயணிப்போம். ஆலயத்தை விட்டு வெளியே வந்தவுடனே கண்ட பேச்சுங்கள்லாம் பேசி ஆண்டவர் வளாகத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. அது உன் கணக்கில் தான் வரும். ஒவ்வொரு நாளும் ஆலய வளாகத்தில் நீ என்னென்ன செய்கிறாய் என்பது உன்னுடைய கணக்கிலே தான் கடவுள் விசாரிப்பார். ஆக இன்று முதல் ஆலய வளாகம் கூட இறைவனுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல இறைவாக்கை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நீங்க தீர்மானிக்கணும். அதன்படி வாழ முயற்சிப்போம். இறைவன் நம் அனைவரையும் அவர் வழியில் நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீமைகள் எங்களை விட்டு பறந்தோடுகிறது. ஆண்டவரே, எங்களை உணர்த்துகின்றன. தீமைகளை கடுமையாய் இருக்கிற எண்ணங்களை உணர்த்துகிறது. உம்முடைய வாக்குகள் எங்கள் நாவிலும் எங்கள் உடல்களிலும் அது இரத்தத்தில் கலக்கப்படுவதாக. உணர்ச்சிகள் அனைத்தும் உம்முடைய வார்த்தைக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கட்டும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் அநேக ஊர்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். தேவனே, இந்த நேரத்தில் லெபனான் நாட்டிலிருந்து பார்க்கிற மகனை ஆசீர்வதிப்பீராக. யாழ்ப்பாணத்திலிருந்து பார்க்கிற ஒரு பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஸ்ரீலங்கா முழுவதும் உடைய வல்லமை முது பணியாளன் வழியாய் நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உமக்காக எழுப்புதலை கொடுத்து வருகிறீர். உருவாக்கும் ஆண்டவரே, துபாயில் இருந்து பார்க்கிற பிள்ளைகளை தொடுவீராக. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழும்படி அவங்க இருக்கிற இடத்துல இவர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. யுஎஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா ஒவ்வொரு இடங்களுக்காக செபிக்கிறோம். Bless Lord Jesus. Raise your people from all these places. We're all believing the word and living according to the word. Right now, raise them, Lord Jesus. Utilize them in mighty way. Lord, we remember all the nations of the leader. We remember all the president, prime minister, or all the nation leaders
who are all leading the people. We remember each and every leader. Bless Lord Jesus. Give them the good knowledge to lead the people in good way. Bless Lord Jesus. We surrender each and every one to you, God. We pray for all the nations in this world. We remember everyone. We remember our India. We remember our leaders who are elected to lead the people in this India, Lord Jesus. We surrender each and every one to you, God. Receive them. Bless them abundantly, Lord God. You are the mighty God to change everything, God. We pray. Receive our prayer and give the deliverance to all the nations, Lord. Give the deliverance from the demons, from the devil, from the evil forces. You change everything, Lord. அன்புள்ள இயேசு சாமி, நீர் அநேக மாற்றுதலை கொடுக்கிறமைக்காய் நன்றி. யோவானுக்கு தரிசனமானது போல இன்றைக்கு காலை நேரத்தில் எங்களுக்கும் நீர் தரிசனமானமைக்காய் நன்றி. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வாக்கு என்னோடு பேசினது போல் இருந்தது என்று நினைக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் பேசுவீராக. ஆலயங்களை உமக்கு மாத்திரமே பயன்படுத்த ஆலயத்தை நடத்துகிறவர்களுக்கு அருள் ஞானத்தை தருவீராக. ஆலயத்துக்குள் வருகிற செல்லுகிற எங்கள் அனைவரையும் உம்மை தரிசிக்கிற நோக்கத்தோடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை எங்க அனைவருக்கும் நீ தருவீராக. ஆண்டவர் நீத்தாமே எங்க அனைவரையும் பொறுப்பேற்று நடத்தும். உம்முடைய வாக்குறுதிப்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். மனமாற்றம் அடைந்து உம்முடைய வாக்குக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற எண்ணத்தை மனதை ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த உலகில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் உமக்காக வாழ்கிற எண்ணத்தினால் புகட்டுவீராக. அனைவரையும் காத்து நடத்தும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய வாசகத்தை மறுபடியும் படிங்க, மறந்துடாதீங்க. இன்றைய வாசகம் சொல்லுகிறேன், எழுதிக்கங்க. இன்றைய வாசகம் வாசிக்கும் போது திருவெளிப்பாடு ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் இறை வாக்குகள் 8 முதல் 11. ரெவல்யூஷன் சாப்டர் 10 verses 8 to 11. அதைத் தொடர்ந்து திருப்பாடல் ரெஸ்பான்ஸ் ரீடிங் சாம்ஸ் 119 verses 14, 24, 72, 103, 111, 131. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. திருப்பாடல் சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம் 24, 72, 103, 111 மற்றும் 131. இதை கோர்வையாக சேர்த்து படிங்க. ஒண்ணுக்கொண்ணு என்ன உறவு என்பது தெரிந்துவிடும். பலர் கேட்பாங்க, என்ன ஒண்ணு விட்டுட்டு கேப் விட்டு இன்னொன்னு வருது? உறவுகளை சேர்ப்பதற்காக. இதை படித்து அடுத்து அதை படித்தால் உனக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஆகவே திருப்பாடல் இவ்வாறு அமைக்கப்படுகிறது. இன்றைய காஸ்பல் ரீடிங், டுடேஸ் ரீடிங், காஸ்பல் ரீடிங் நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 45 48. சென்ட் லூக் சாப்டர் 19 verses 48 to 48. மறந்துடாதீங்க, திரும்ப படிங்க. இதே வீடியோ யூடியூப்ல இருக்கிறது. நீங்க யூடியூப்ல டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணுங்க. எல்லா யூடியூப்ஸ்ல எல்லா வீடியோ வரும். அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து ஓபன் பண்ணுங்க. அன்னைக்கு தேதியோடு இருக்கும். உனக்கு இதுக்கு முன்னால நடந்த நாட்கள் இதெல்லாம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். தவ காலத்தில புனித வாரத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வீடியோ இருக்கிறது. அன்னைக்குரிய வாசகங்கள் விளக்கம் எடுத்து பாருங்க. இறை மக்களா மாறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பலருக்கு செல்லும். நீங்க சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க வீடியோ ஆன் பண்ண உடனே நீங்க லைவாக பார்க்கலாம். அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆகவே நீங்களும் அனுபவிங்க, மற்றவர்களையும் அனுபவிக்கீங்க. இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30க்கு சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.